மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்மக்கிட்ட கிடைக்குது. நீங்கள் கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள். வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி நம்ம சூப்பரான எறா தொக்கு தான் பண்ண போகிறோம். வெறும் வெங்காயம் பூண்டு இது மட்டுமே வச்சு சிம்பிளாக பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் நல்லா காயட்டும். ஒரு 200 கிராம் சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். பூண்டு வந்து ஒரு 20 பல்லு நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதையும் சேர்த்துப்போம். உப்பு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு, கருவேப்பிலை கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 2 ஸ்பூன் வெறும் மிளகாத்தூள். இது 1 கிலோ எறா உரிச்சு எடுத்தோடனே 3/4 கிலோ அளவுக்கு தான் வந்திருக்கு. இதை சேர்த்துக்கலாம். இதில் வந்து தண்ணி ஊற்ற வேண்டாம், நீங்கள் இந்த இறால இருக்கிற தண்ணியே வந்து இருந்து வந்துடும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். ஒரு 3 நிமிஷம் மூடி இருக்கட்டும். பாருங்க, நான் தண்ணியே ஊற்றலை, இப்படியே தான் வதக்கணும். நம்ம தண்ணி ஊற்ற வேணாம், ஏன்னா இந்த இறாவில் இருக்கிற தண்ணியே நமக்கு வந்து இதில் வந்துடும். அதுலேயே நமக்கு எறா வந்து நல்லா வெந்து வந்துடும். 1 ஸ்பூன் அளவுக்கு நம்ம மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம் கடைசியில். பாருங்கள், தண்ணியே ஊற்றாமல் இருந்தால் தான் நமக்கு இந்த மாதிரி தொக்கு மாதிரி வந்துடும். இப்போ இதை வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றி வச்சுக்கலாம். சூப்பரான எறா தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்ததுன்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.